நம்முடைய ஜீவியத்தை குறித்து ரெண்டு வசனங்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அதோடு நான் முடிக்கிறேன். And regarding our life, you keep remember about two things. With that I want to conclude. ஒரு வசனம் எபேசியர் 1:4. The first one is Ephesians chapter 1 verse 4. தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தமுள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டார். According as he had chosen us in him before the foundation of the world, that we should be holy and without blame before him in love. இங்கே இருப்பவர்களில் யாராகிலும் பரிசுத்த ஜீவியத்திற்காக தவிக்கிறவர்கள் இருந்தால், if anybody is longing for the holy life, இந்த வாக்குத்தத்தத்தை கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். even the Lord God is giving this promise for you. தேவனுடைய சித்தம் என்னவென்றால் நாம் பரிசுத்தமாய் ஜீவிக்க வேண்டும் என்பதுதான். அதற்காகத்தான் உலக தோற்றத்துக்கு முன்னே நம்மை தெரிந்து கொண்டார். What is the will of God? That we had to live a holy life. For that he had chosen before the foundation of the world. ஒரு வாலிபனுக்கு பரிசுத்தமாய் ஜீவிக்க வேண்டும் என்ற வாஞ்சை வந்தது. Even one young man had a desire to lead a holy life. உடனே அவன் என்ன யோசித்தான் என்றால், எங்கேயாவது காட்டிலே போய் ஒரு சன்னியாசியாக ஜீவிக்கலாம். What he thought, going into a forest and living like a sannyasi. அவனுடைய அம்மா அவனுக்கு சொன்னார்கள், மகனே, நீ காட்டுக்கு போய் சன்னியாசியாய் ஜீவித்து பரிசுத்தமாய் ஜீவிக்க விரும்ப வேண்டாம். இயேசுவை பார். இயேசு பரிசுத்தமாய் இந்த உலகத்திலே ஜனங்கள் மத்தியில் தானே ஜீவித்தார். ஆகையால் நீ ஜனங்கள் மத்தியிலே நீ அப்படி ஜீவிக்க முடியும் என்று அவர்களுடைய அம்மா சொன்னார்கள். Even mother told, my son, you need not go to the forest and live like a sannyasi, but look into Jesus. In the midst of the people, he lived like a sannyasi, and you can have that kind of life. நீ காட்டுக்குள்ளே போய் சன்னியாசியா ஜீவிக்கிறபடியால் மற்றவர்களுக்கு பிரயோஜனம் இல்லை. ஜனங்கள் மத்தியிலே நீ பரிசுத்தமாய் ஜீவித்தால் மற்றவர்களை நீ ஆதாயமாக்கலாம் மகனே என்று சொன்னார்கள். If you live like a sannyasi in the forest, there is no benefit. But if you live in the midst of the people, when you lead a holy life, you can win somebody else. அவர் ஒரு பெரிய தேவ ஊழியக்காரனாய் மாறினார். And later he became a great man of God, servant of God. இன்றைக்கு நீங்கள் யாராவது உங்களுடைய வாழ்க்கையிலே பரிசுத்தத்தின் தாகமுடையவர்களாய் இருந்தால், எபேசியர் 1:4 நீங்கள் மனப்பாடம் செய்து கொள்ளுங்கள். உலக தோற்றத்திற்கு முன்னே அதற்காகத்தான் நம்மை கர்த்தர் தெரிந்து கொண்டார். If you are longing and thirst for the holiness, you just by heart that fourth verse. Even before the foundation of the world, God had chosen for that purpose. அதோடு சேர்த்து இன்னொரு வசனம் சொல்கிறேன். ஜீவியத்திற்காக, நம்முடைய வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கைக்காக முன்னேற விரும்புகிறவர்களுக்கு இதை சொல்லுகிறேன். And even for the life, for the spiritual life, we want to go progressively and want to give that verse. எசேக்கியேல் 41:7 அந்த வசனத்தை வாசிக்கும் போது, while you read Ezekiel 41:7, அதிலே ஒரு 3 காரியங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. and there the three things have been written. ஒன்று கீழ்நிலை, and downstairs, இரண்டாவது நடுநிலை, and the second one is the middle one, இன்னொன்று மேல்நிலை, and the third one is the upward one. கீழ்நிலையிலிருந்து மேல்நிலைக்கு போக விரும்புகிறவர்கள், அவர்களுக்கு அப்படியே சுற்றி சுற்றி பாதைகள் அமைக்கப்பட்டிருந்ததாம். அந்த பாதைகள் போக போக மேலே போக போக விசாலமாக இருந்ததாம். And even the people from the low, when they want to go high, even the path was made something with இப்பொழுது கேட்கிறேன், கீழ்நிலையிலிருந்து மேல்நிலைக்கு போக விரும்புகிறவர்கள் கை உயர்த்துங்கள். The people want from the lower part even go to the upward, you lift up your hand. அல்லேலூயா. மேல்நிலையிலிருந்து கீழ்நிலைக்கு போக விரும்புகிறவர்கள் கை உயர்த்துங்கள். The people want to go down from the up even to the down one, you lift up your hand. ஒரு கை கூட உயரவில்லை. Even one hand has not been lifted up. எல்லாருமே கீழ்நிலையிலிருந்து மேல்நிலைக்கு போக விரும்புகிறவர்கள் தான். Everybody from the lower position want to go to the higher position. அப்படி போகிற வழி எப்படி இருந்ததாம் தெரியுமா? விசாலமாய் போக 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 விசாலமாய் இருந்ததாம். How the path which was going to the higher place, as it was going, it was seems to be so wide. இதனுடைய ஆவிக்குரிய பொருள் என்னவென்றால், what is the spiritual meaning for this now? உன்னுடைய வாழ்க்கையிலே நீ கீழ்நிலையிலிருந்து மேல்நிலைக்கு போக விரும்பினால் போக போக உன்னுடைய இருதயம் விசாலமாகிக் கொண்டே இருக்கும். If you want to go from the upper to the higher, your spiritual life will be widen and widen and widen. கர்த்தர் உனக்கு ஒரு விசாலமான இருதயத்தை தருகிறார். And the Lord God, he give a wide heart for you. அப்படி இந்த ரெண்டு காரியத்தை, பரிசுத்தத்தின் மேல் வாஞ்சை உள்ளவர்களும் கீழ்நிலையிலிருந்து மேல்நிலைக்கு போக விரும்புகிறவர்களும், கர்த்தர் உங்களுக்கு விசாலமான இருதயத்தை தருகிறார், ஒரு ஜீவியத்தின் முன்னேற்றத்தை தருகிறார். இதை விசுவாசித்து கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமாக. The people want a holy life, the people want எல்லாரும் கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். praise your God. ஐந்து அல்லேலூயா சொல்லுவோம். நம்முடைய வாழ்க்கை
வாழ்க்கையிலே, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே கீழ்நிலையில் இருந்து மேல்நிலைக்கு போக விரும்புகிறவர்கள், நம்மை மேல்நிலைக்கு கொண்டு போகிற இயேசுவுக்கு ஒரு 5 அல்லேலூயா சொல்லுவோம். ஹல்லேலூயா.